ஈரானுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடக்கூடிய வேலைகளை அமெரிக்கா பார்த்து வரக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு ஈரானிய சிறுவன் அமெரிக்காவுக்கு பாடம் எடுக்கிறது மாதிரி ஒரு அருமையான ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்குறான். அதோட அரபியில் அவன் பேசுகிறதையும் அதற்கு தமிழில் ஒரு சகோதரர் அதை அப்படியே தமிழ் படித்திருக்கிறாரு. அதையும் அப்படியே நாம் பார்ப்போம். அமெரிக்க ஈரான் போர் இடம்பெற்று வருகின்ற நிலையிலே ஈரானைச் சேர்ந்த சிறுவனுடைய ஒருவருடைய பேச்சு சர்வதேச ஊடகங்களிலே பேசுபொருளாக இருக்கின்றது. ஈரான் நாட்டைச் சேர்ந்த இந்த சிறுவன் கூறும்போது, நாங்கள் அமெரிக்காவுக்காக மண்டியிட மாட்டோம், அல்லாவுக்காக உயிர் துறக்க தயங்க மாட்டோம் என்ற வார்த்தைகள் தற்போது பேசுபொருளாக இருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்ற நிலையிலே தரைவழி ஊடாக ஈரானை தாக்குவதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 48 மணித்தியால எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இந்த எச்சரிக்கை நாளைய தினம் நிறைவடைகின்ற நிலையிலே தற்போது இந்த காணொளி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதாவது, ஈரானுக்காக நாங்கள் அமெரிக்காவிடம் மண்டியிட மாட்டோம், அல்லாவுக்காக உயிர் திறப்போம் என்ற வார்த்தைதான் இந்த வார்த்தையாக காணப்படுகின்றது. எங்கள் மீது அமெரிக்கா எந்த விதமான அழுத்தங்களையும் பிரயோகிக்க நமது நாடு இடமளிக்க முடியாது. இந்த நாட்டுக்காக நாம் நமது உயிர்களை துறப்போம். அல்லாவுக்காக இந்த உயரிய பணியை நாங்கள் செய்ய தயங்கப் போவதில்லை. அமெரிக்காவின் காலில் விழ மாட்டோம் என்று அந்த சிறுவன் ஈரானிய மொழியிலே கூறுகின்ற வார்த்தைகள் தற்போது சர்வதேச ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது. எனினும் அமெரிக்க அதிபருடைய கெடுகாலம் நாளையுடன் நிறைவடைகின்ற நிலையிலே இந்த தாக்குதல் தொடர்பில் எவ்வாறான நிலை ஏற்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒரு சிறுவனுடைய உரையே எப்படி இருக்குன்னாக்க, அங்கே இருக்கக்கூடிய வயதானவர்கள் எந்த அளவு அந்த நாட்டோடையும் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தோடையும் பின்னி பிணைஞ்சிருப்பாங்க. இவர்கள் இஸ்லாமிய ரெவல்யூஷனரி தான் இந்த மாதிரி மக்களை கெடுத்து வச்சுருக்குது, மக்களை அடிமைப்படுத்துது, பெண்களை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொல்லிக்கிட்டு போர் தொடக்கிறது ஏதாவது ஒரு காரணத்தை தேடிட்டு இருக்காங்க. அவன் நாட்டை முதல்ல பார்க்க முடியல. அமெரிக்கா எந்த அளவு பொருளாதாரத்தில் சீரழிஞ்சிருக்குது, கலாச்சாரத்தில் எந்த அளவு சீரழிஞ்சிருக்குது, வெளிநாட்டில் போய் கொள்ளையடித்து அந்த தங்கத்தையும் ஆயிலையும் கொண்டு நாட்டை வளப்படுத்திக்கிட்டு இருக்கிறிய, இதெல்லாம் வெட்கம் இல்லையா? அதில் நான் வல்லரசு, உலக வல்லரசுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனாக்க, ஈரான் ரெஜிம் இஸ் அப்ஸ்ட்ரக்டிங் த ப்ராக்ரஸ் ஆஃப் ஈரானியன் உமன். ஈரானுடைய பெண்களுடைய முன்னேற்றத்தை ஈரானிய அரசு தடுக்குது, அதனால் நாங்கள் போரிட்டு அவர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்லாம் கதை விட்டுட்டுருக்கிறார். ஆனால் ஆய்வு முடிவுகள்லாம் என்ன சொல்லுதுன்னாங்க, அது வேறு விதமாக இருக்குது. ரெண்டாவது, இப்போ ட்ரம்ப் இது மாதிரிலாம் பண்ணதுனால அரசாங்கத்துக்கு எதிராக இருந்த ஒரு சில ஒரு 10% எந்த நாட்டிலையுமே இருப்பாங்க அரசாங்கத்துக்கு எதிராக, அவர்களும் இன்றைக்கி அரசாங்கத்துக்கு ஆதரவாக மாறிட்டாங்க. ட்ரம்ப் எங்கே கையை வச்சாலும் அது ஈரானுக்கு சாதகமாக தான் போய் முடியுது. இப்போ பாருங்களேன், லிட்டரசி ரேட் இலக்கியத்தில் 99% ஈரானியர்கள், 87% அமெரிக்க பெண்கள். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், பல்கலைக்கழக பிள்ளைங்க 62% ஈரானியன். அமெரிக்கா 57% தான் இருக்குது. ஸ்டூடெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், நாம் இந்த ட்ரோனு பண்ணக்கூடிய அந்த ஃபேக்ட்ரிகளில் ஃபுல்லாக எல்லாம் லேடிஸ் தான், ஈரானிய பெண்கள் தான். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்கில் 70% ஈரானிய பெண்கள் இருக்கிறாங்க. அமெரிக்க பெண்கள் வெறும் 23% தான் இருக்கிறாங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட் 60% ஈரானியர்கள், 47% அமெரிக்க பெண்கள். ஃபிசிசியன்ஸ் 49%, 38% அமெரிக்கா. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? இவர்கள் சொல்லக்கூடிய எல்லாமே வெறும் கதைகள் தான். 4000 வருஷம் இவர்களுக்கு வரலாறு இருக்குது. இங்கே 250 வருஷம் தான். இதுலேருந்து என்ன தெரியுது?
இஸ்லாமிய அரசாங்கம் பெண்களுக்கு கல்வி கொடுக்கறதுல எந்த ஒரு தடைக்கல்லும் கொடுக்கல. அந்த ஏற்கனவே இருந்த இஸ்லாமிய அரசுக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல பஹ்லவி அரசாங்கம், அதை விட இப்போ வந்து பெண்கள் அதிகமாக முன்னேறி இருக்காங்க. என்ன ஒன்று புர்ஹா போட்டிருப்பாங்க. இப்போ முன்னாடி வந்து அரைகுறை ட்ரெஸ்ஸோடு அலைவாங்க, இப்போ புர்ஹா போட்டுட்டு வராங்க. அவர்களுடைய கண்ணியம் காக்கப்படுது, குடும்ப உறவு சிதையாமல் இருக்குது. அமெரிக்கா மாதிரி மனநோய் பிடிச்சி எல்லாம் போதை மருந்தில் ஏற்றிட்டு நடு ரோட்டில் பிறண்டுக்கிட்டுலாம் கிடக்கல, எல்லாம் வந்து கண்ணியமாக இருக்காங்க அந்த பெண்கள்லாம். இது வந்து பெண்களுடைய முன்னேற்றமா இல்லையா? இது ட்ரம்புக்கு தெரியாதா எது முன்னேற்றம்னு? பல இடங்களில் இந்த சிறுநீர் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பழக்கம் பல பேருக்கு. அதாவது நாய்கள்லாம் எப்படி எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்துல அப்படியே அடிச்சுட்டு போகும்ல, அதே மாதிரி பல பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ பெண்கள் வந்து கொஞ்சம் கூச்ச நாச்சத்தோட கொஞ்சம் மறைவான பகுதிக்கு போவாங்க. ஆண்கள் வந்து எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல அப்படி நின்றுட்டு அடிச்சு விட்டு அப்படி போயிடுறது. இதனால் சுற்றுப்புறம் எந்த அளவு கேடு வருது, அந்த இடம் வந்து எந்த அளவு மாசுபடுது, அந்த இடத்துக்கே நம்ம போகிறதுக்கே மனசு வராது, அந்த அளவு நாத்தம். இப்போ சில நம்ம தமிழ்நாட்டில் பல பஸ் ஸ்டாண்டு, மற்ற மக்கள் கூடக்கூடிய இடங்கள், இங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னாக்கா மூக்கு பொத்திக்கிட்டு தான் போகணும். இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சுத்தமான கழிவறை வசதி இல்லாதது தான். கழிவறை வசதிகள் அங்கேயே கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீயாக எடுத்து பண்ணிக்கணும். ரெண்டாவது, இந்த ஒன்றுக்கு இருந்துட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்கல்ல. இந்த இஸ்லாம் கூட சொல்லுது பாருங்கள், ஒன்றுக்கு போனாலும் அந்த இடத்த வந்து நீங்கள் தண்ணீர் போட்டு கழுவணும், அந்த இடத்துல அந்த கீழே வந்து சிறுநீர் தேங்காமல் அப்படியே தண்ணீரை ஊற்றி அதை கழுவி விடணும், அப்போ ஸ்மெல் வராது உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பள்ளிவாசல்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லா இடத்துலையும் வந்து ஹமாம் வசதிகள் இருக்கும். யாருக்கும் அர்ஜெண்ட்டாக போகணுன்னாக்க வெளியில் போக மாட்டாங்க. தண்ணி பைப்பில் அந்த கவர்மெண்ட்டு தண்ணியை பீச்சி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த நிலைமை? இதற்கெல்லாம் காரணம் நம்ம அரசாங்கங்கள் தான். இது வந்து இஸ்லாமியர்கள் ஓரளவு நல்லபடியாக இருப்பாங்க, ஏன்னா அவர்களுக்கு கடமையாகவும் அந்த இடத்த தண்ணி போட்டு கழுவணும் அப்படிங்கிற அந்த ஒரு கடமை இருக்கிறதுனால அதை வந்து அவசியம் அவங்க செஞ்சிட்றாங்க. அந்த இடமும் சுத்தமாக போயிடும். இங்கே வந்து மற்ற இடங்களில் வந்து கோவில்கள் எல்லாம் வந்து கழிவறை கட்ட மாட்டாங்க. நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய சுத்தத்தை பாருங்கள். உங்களில் எவரும் சுவர்களிலோ பூமியிலோ உள்ள பொந்துகளில் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் கூறினார்கள். அடுத்து, சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய 2 விஷயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் கூற கேட்டார்கள். அது என்னன்னு கேட்குறப்போ, நடமாடும் பாதையில் மலஜலம் கழிப்பது, மக்கள் ஓய்வெடுக்கும் மர நிழல்களில் மலஜலம் கழிப்பது என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். எந்த அளவு சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள். இதனால தான் முஸ்லீம்கள் தங்களுடைய யூரின் ஆகட்டும், மலஜலம் கழிக்கிறதெல்லாம் வந்து மற்றவர்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. தொழுகிறது மட்டும் இஸ்லாம் கிடையாது, இதுவும் இஸ்லாம் தான் இல்லையா?